மற்ற கட்சிகளை திறத்தினீங்க. ஒரு பெரிய புலிநீக்க அரசியலை செய்தீங்க. மன்னர் தொடக்கம் இன்றைக்கு இருக்கிற அரியநேந்திரன் ஐயா வரைக்கும் நீங்கள் தலையெடுப்பு மேலே செய்திருக்கிறீங்க. இப்ப இந்த மண்ணில் ஸ்ரீதரன் ஐயாவை வெளியேற்றுவதற்கான வேலையை செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் பெரும் தமிழ் தேசிய அடிப்படையை ஒரு 15 வருஷத்துக்கு செய்திருக்கிறீங்க. பிரதானமானால் சுமந்திரன் ஐயா தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் பிரச்சனைகளால விக்னேஸ்வரன் ஐயா உட்பட மாகாண சபையை இயங்க விடாமல் செய்த உட்பட மற்ற கட்சிகளோடு முரண்படுறாரு. நீங்கள் கூட கழிச்சது இல்லை. அவர் வந்து புரியதிப்பாரு. அது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் வந்து ஆயுத போராட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ளார். ஆனால் நாங்கள் வந்து ஆயுத போராட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டை பெற்றுக்கொள்றதுக்காக போராடின ஒரு இனம். நீங்கள் வந்து போராளிகளை விடுதலை புலிகளாக ஏற்றுக்கொள்றீங்களான்னு சொல்லி சொன்னார். நாங்கள் ஒட்டுமொத்தமாக நான் கிழக்கு தொடக்கம் யாழ்ப்பாணம் ஃபுல்லாக தெரிஞ்சு நாங்கள் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்போ 19 மாசமா சிறையை இருந்து கொண்டுவார். அதுல கூட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன சுமந்திரன் ஐயா தான் அனுப்பிடாரா? நீங்கள் இபிஆர்ல கூட்டி சந்தர்ப்பம் கொடுத்துருக்கீர்கள். நேற்று முந்திரால் போய் கூட்டம் போட்டு கதைச்சிருக்கிறீர்கள். இந்த தேர்தலே ஒற்றுமையா சந்திக்கிறதுக்கான ஒரு கூட்டத்தை நீங்க நடத்திருக்கீங்க. தேர்தலை எதிர்கொள்ள நீங்கள் ஏன் விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறீர்கள்? ஒன்று என்னுடைய கேள்வி. இரண்டாவது, போராளிகளை பிளவுபடுத்தினதுல பிரதானமான ஆட்கள் நீங்கள் தான். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கட்சி. சுமந்திரன் ஐயா இப்ப வந்து சந்திக்கிற மிக கால தாமதமான ஒரு சந்திப்பு, போராளிகளை சந்திக்கிறதுக்கு எனக்கு நல்ல சந்தோஷம். ஆனால் 2012ஆம் ஆண்டு இதே மாதிரி ஒரு கைதியாக 2 கிளச்சஸோட இருக்கவங்க சுமந்திரன் ஐயாட்ட கேட்கல. அப்பையும் அவர் தன்னுடைய சட்ட புலமையை பேசி கதைச்சு போட்டு கட்டி அடக்கி போட்டு போயிட்டேன். நான் அப்ப மெகசின் சிறைச்சாலையில இருக்கேன். நீங்கள் ஆயுதம் கூட இருந்த நீங்கள் உங்களுக்கு அதாவது மக்களுக்கான வாழ்வாதாரம் பிரச்சனைகள் கதைக்கு நீங்கள் எல்லாரும் அந்த நேரம் பயமுறுத்தினீங்கள், ஆயுதம் வச்சிருந்தீங்கள். அந்த எங்களுக்கு ஒன்று வங்கி கணக்கு முடியலன்னு சொல்லி போட்டு போயிட்டேன். அதே ஐயாயிரத்தான் நான் கேட்கிறேன் என்றால் நிறைஞ்ச விஷயங்கள் எங்களுக்கு ஒரு இவர் சொன்ன விஷயத்துல மறந்தளிக்கிறேன். என்னென்றால் அண்ணன் கை காட்டினது வீட்டு சின்னம் என்றது, அண்ணன் வீட்டு சின்னத்தை கைகாட்டினது, கூட்டமைப்பு தான் கைகாட்டினது, ஒரு கூட்டமைப்பாக இயங்குறதுக்கு தான் கைகாட்டினது. அது உண்மை, அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் இதே சுமந்திரன் ஐயாவும் சம்பந்தன் ஐயாவும் சொன்னவர் தமிழ்ல விடுதலை புலிகளால இந்த மண்ணிலை வச்சு நாங்கள் கூட்டமைப்பு வந்து உருவாக்கப்படவில்லை. சரி, கூட்டமைப்பு உருவாக்கப்பட. ஆனால் நான் சொல்றேன் அது விடுதலை புலிகளால் தான் உருவாக்கப்பட்டது. அதுல தான் எல்லா கட்சிகளும் அங்கம் வகிச்சது. நாங்கள் கூட்டமைப்பாக ஒற்றுமையாக பயணத்துக்கு அண்ணன் கைகாட்டினவர் அதுல எல்லாரும் நின்றார். இன்றைக்கு வந்து வீட்டு சின்னத்தை அண்ணன் கைகாட்டினு சொல்லிச்சுன்னா போய் நீங்கள் விடுதலை புலிகளால் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை திறத்தினீங்க, மற்ற கட்சிகளை திறத்தினீங்க, ஒரு பெரிய புலிநீக்க அரசியலை செய்தீங்க. மன்னர் தொடக்கம் இன்றைக்கு இருக்கிற அரியநேந்திரன் ஐயா வரைக்கும் நீங்கள் தலையெடுப்பு மேலே செய்திருக்கிறீங்க. இப்ப இந்த மண்ணில் ஸ்ரீதரன் ஐயாவை வெளியேற்றுவதற்கான வேலையை செய்யுங்க. நான் சொல்றேன் என்றால் அது உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் கட்சி ரீதியான ராஜதந்திர நடவடிக்கையா இருக்கலாம். ஆனால் போராளிகளை நீங்கள் அதுக்கு மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன் என்றால் நீங்கள் என்னோட கேள்வி ஏன்னு கேட்டா நான் உங்களை தனிப்பட்ட ரீதியாக சொல்லி ஒரு கட்சியாக நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பெரும் தமிழ் தேசிய அடிப்படையை ஒரு 15 வருஷத்துக்கு செய்திருக்கிறீங்க. பிரதானமானால் சுமந்திரன் ஐயா தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் பிரச்சனைகளால விக்னேஸ்வரன் ஐயா உட்பட மாகாண சபையை இயங்க விடாமல் செய்த உட்பட மற்ற கட்சிகளோடு முரண்படுறாரு. நீங்கள் கூட கதைச்சது இல்லை. நீங்கள் பக்குவமாக கூட சில இடத்துல கையாளுங்க. ஆனால் இவர் உடனடியாக கதைச்சு என்றால் இன்றைக்கு நாங்கள் பெரும் வீழ்ச்சியை சந்திச்சு இன்றைக்கு மிக ஒரு குறுகிய பலத்தோடு இருக்கிறோம். நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கப்பலில் தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக நின்றார். அதே நேரம் நாங்கள் வந்து நலிஞ்சு போறதுக்கு காரணமாக ஐயா இருந்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார் புலிகளின் இன சுத்திகரிப்பை விட்டு நான் வெட்டி தலைகுனிகிறேன். சரிதானே? அதை விட அவர் வந்து போரில் மரணமான இராணுவம் குறித்து நான் வந்து வருந்துகிறோம்னு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டு சமஷ்டியை கைவிட்டவங்கன்னு சொல்லியிருக்கிறார். 5வது கால அவகாசம் கொடுத்துட்டாருன்னு சொல்லியிருக்கிறார். சிங்கள ஒற்றையாட்சிக்கு இடங்கிற எண்ணத்துக்குண்டான காரணத்தை சொல்லியிருக்கிறார். விடுதலை புலிகளால் கொண்டு செல்லப்பட்டவர்கள் உயிரோட யாருமே திரும்ப இல்லை என்றதையும் சொல்லியிருக்கிறார். இப்படி நிறைய பிரச்சனையை சொல்லியிருக்கார். நான் ஒன்று ரெண்டு இல்லை, தொடர்ச்சியாக ஒரு அவர் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். அவர் வந்து ஒரு புரியதிப்பாரு. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் வந்து ஆயுத போராட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ளார். ஆனால் நாங்கள் வந்து ஆயுத போராட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டை பெற்றுக்கொள்றதுக்காக போராடின ஒரு இனம். இன்றைக்கு நீங்க போட்ட பாடல்கள் உட்பட இன்றைக்கு எல்லாமே இதுல உள்ள போராளிகள் சார்ந்தது. நான் உட்பட நீங்க போட்டு உணர்ச்சி வசப்படுத்தி எல்லாம் கதைக்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனா நான் இந்த 17 வருஷம் ஆயிட்டு நீங்கள் எங்க போயிருந்தீங்க? இந்த போராளிகளுக்கு நீங்கள் எங்க சந்தர்ப்பம் காக்காண்ட தலைவலியான ஒரு மூத்த போராளிக்கு நீங்கள் கொடுத்துக்கலாமே கூட பாதிக்கப்பட்ட சமூக
சொல்லலாம் இருகை நீட்டி வாங்க அவங்ககிட்ட கட்சிகன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்க இன்னும் விரும்புகிறோம். இந்த விடுதலையை பெற்றுக்கொள்றீங்க. நீங்கள் தனிநாட்டு கோரிக்கையை ஏற்றுக்கொள்றீங்களா? அதை ஜனநாயகத்தை பெற்றுக்கொள்ற கூடி நீங்கள் அதை வெளிப்படைய தன்மையாக ஏற்றுக்கொள்ற தயாராக இருக்கிறீங்களா? அதை எனக்கு சந்தேகம். இரண்டாவது, நீங்கள் போராளிகளை விடுதலை புலிகளாக ஏற்றுக்கொள்றீங்களான்னு சொல்லி சொன்னார். நாங்கள் ஒட்டுமொத்தமாக நான் கிழக்கு தொடக்கம் யாழ்ப்பாணம் ஃபுல்லா தெரிஞ்சு நாங்கள் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருக்காகவும் செருப்பு வாங்கி வேலை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் சொல்றேன், எங்களை ஒரு தரப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரானு சொல்லி சொல்லுங்க. நீங்கள் ஈபிஆர்ல கூட கதைக்கிறீங்க, எல்லோட கதைக்கிறீங்க, புலட்டோட கதைக்கிறீங்க. 2009 வரைக்கும் எங்களுக்கு எதிராக ராணுவத்தோட யுத்தம் செய்த புலட்டில இருந்து எல்லாத்தோடையும் நீங்க கதைக்கிறீங்க. ஆனால் எங்களை தூக்கி பேசினீங்க. நீங்கள் வசனங்களால் மட்டுமில்லை, நாங்கள் நொந்து போயிருக்கிற சமூகமாக முன்னெடுங்கி வர்றதுக்காக வந்திருக்கிறோம். எனக்கு இந்த ஒழுங்கமைப்பில் நிறைய பிரச்சனை இருக்கு. போராளிகள் நீங்கள் சொல்ற மாதிரி எல்லாரும் ஒன்றா இல்லை, பல பிரிவுகளாக பல கட்சிகளாக நிற்கிறோம். அது இல்லை. ஆனால் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துறதுக்காக வேலை செய்யறீங்களா? இல்லை. இங்க ஒவ்வொருத்தரும் தங்க வாக்கு வங்கியை நிரப்புறதுக்காகவும் தங்களுடைய ஆதாய சூதாடிகள் எங்க லாபம் கிடைக்குதோ அங்க ஆதாய சூதாடிகளாக இன்றைக்கு புலவு கொண்டு போய் நாங்கள் நிற்கிறது இல்லை. நீங்கள் தலைமத்துவத்தில் இருக்கிறீங்க. நான் கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு நீங்கள் பதில் சொல்லுவோம். இந்த போராளிகள் தான் ஒண்ணு கேட்கல. நீங்கள் எங்களை அடையாளத்தை கலைக்க விரும்புறீங்க. எங்க அம்மா அப்பா அந்த பேரை ஏன் மாற்ற விரும்புறீங்க? நான் இத்தனை 50,000 மாவீரர்களுக்கும் இத்தனை லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டு வந்திருக்கிறேன். என்ன இந்த சமூகமாக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? நீங்கள் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் 1-2 உங்களோட நிற்கிறேன். ஒரு கூட்டணியாக நீங்கள் எல்லாரையும் கூட்டணி சேர்க்கிறீங்க. என்ன எங்களை நீங்க செருப்பு மாதிரி தூக்கி அறிறீங்க? எங்களை மட்டும் கூட கட்சிக்க ஜேபி என்ற கட்சி, பொதுஜன பெருமன்ற கட்சி, டெலோண்டா கட்சி, நாங்களே நிரந்தரமாக நிற்கக்கூடாது. எங்களை தனித்திறப்பாக ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு பெரிய சமூகம். நான் இன்றைக்கு எனக்கு குழுங்குற வழக்கு நடந்து இருக்கு. போயிட்டு வார். இப்போ 19 மாசமா சிறையை இருந்து கொண்டு வார். அதுல கூடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்னை சுமந்திரன் ஐயா தான் அனுப்பினாரா என்ற ஒரு சந்தேகம் கூடி இருக்குது. ஏனென்று கேட்டால் சுமந்திரன் ஐயாவுக்கும் சிறுகிரன் ஐயாவுக்கும் போட்டி நடக்க அதுல போய் கலந்து கொண்டதில் நானும் ஒரு போராளியாக இருந்தேன். சுமந்திரன் ஐயாவால் 20-30 போராளிகள் அச்சத்தில் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். சரி, அது எந்த மாற்றமும் இல்லை. இதே பாதுகாப்பு எஸ்டிஎஃப் பாதுகாப்போட ஐயா எங்களுக்கு எதிராக தான் பாருங்க. எங்களுக்கு முன்பு தான் இருக்கிறேன். நாங்கள் 2 கவலை கொல்ல முயற்சி எங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் யாராவது ஒரு தரப்புகளாக உங்களுக்கு எதிரிகளாக இருக்கா? ஆனால் நீங்கள் போட்ட வழி புரியல. நான் சொல்றேன், புலியாக நாங்கள் உங்களை கொள்றது ரெண்டுக்குமே நாங்கள் நினைச்சதில்லை. நினைச்சிருந்தா நீங்க இந்த வேசனை நீங்க கதைக்கவே மாட்டீங்க. இன்றைக்கும் எங்களுக்கு அந்த துணிவும் இந்த துணியும் இருக்கு. நான் மரணத்துக்காக போராடி வந்தவன். நான் ஒரு டிசபிள். நான் 12 வருஷம் சிறையில் இருந்திருக்கிறேன். எந்த சமூகத்துக்காக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையோட உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்கள் எங்களை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ளுவோம். அதுக்காக இதுல வேலை செய்யற அத்தனை பேரையும் வேலை செய்ய சொல்லுவோம். நாங்கள் உங்களோட வந்திருக்கோம். இதுதான் உங்களுக்கு நீங்கள் எங்களை கொடுக்குற மரியாதை. நீங்கள் விடுதலை புலிகள் என்று மாவீரர்களுக்கும் இந்த போராளிகள் எல்லாருக்கும் கொடுக்குற மரியாதையா இருந்தது. நான் உங்களுக்கு பிரச்சனைப்படுறேன். நான் பிரச்சனைப்படுறதுக்கும் உங்களை இதுல இருந்து உடைச்சு வெளியில கொண்டு போறதுக்கும் இதை சிக்கலுக்குரியதா மாத்திரம் எனக்கு நிறைய கேள்விகள். நான் அதை கேட்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, நீங்கள் தலைவர், நீங்கள் செயலாளர், நீங்கள் முடிவெடுங்கோ. நாங்கள் உங்களோட பயணிக்கிறாங்க தயாராக இருக்கோம். நான் போராளிகளுக்கு இறங்கி உங்களுக்காக பிரச்சாரம் செய்யறதுக்கு தயாராக. ஆனால் நீங்கள் எங்களை ஒரு தரப்பாக இருக்கணும். இது மட்டும் தான் என்னுடைய கோரிக்கை.